கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை மட்டுமாக நம்முடைய வாழ்விலே செய்ததான ஏராளமான நன்மைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே தம்முடைய கிருபையினாலே எம்மட்டுமாக வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நாமம் விலையேற பெற்ற ஒரு நாமம். அவருடைய அன்பு எந்த மனிதருக்கும் ஈடு இணை இல்லாத ஒரு அன்பு. அவர் இந்த உலகம் முழுவதையுமாக அவர் படைத்திருக்கின்ற ஆண்டவர். அவர் வார்த்தையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை கடவுளுடைய இறை வார்த்தையை கேட்பதற்காக நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். பரிசுத்தமில்லாமல் ஆண்டவரை ஒரு காலம் தரிசிக்க முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. அந்த பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு கூட நாம் கடவுளுடைய இறை வார்த்தையை நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பாம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். ஆஹா நின்று கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இன்னொரு முறை சொல்லுவோம். यजमान नीरे सर्व सृष्टि காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம்.
எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர், எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம், எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. ஆஹா ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது உம்முடைய நிறைவான இறை பிரசன்னத்தினாலே நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாறு நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே அற்புதம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்கின்றதான இறை நம்பிக்கையோடு கூட உம்முடைய இறை வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு அருள் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக செபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தோத்திரம். கேட்கலையே? கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதமும் கடவுளுடைய நிறைவான வழி நடத்துதல் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இருந்து நம்மை அனுதினமும் கடவுளுடைய கிருபை நம்மை காப்பதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய நிறைவான சமாதானம் உங்களோடு கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளிலே நாம் வந்து கடவுளை வணங்கும்படியாகவும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிக்கும்படியாகவும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றதான இந்த நல்ல நேரத்திற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய அட்டவணையின்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறை மக்களின் இறைப்பணி அல்லது இறை மக்களினுடைய திருப்பணி என்கின்றதான தலைப்பின் கீழே சிந்திக்க உங்களை நான் அழைக்கின்றேன். தி மினிஸ்ட்ரி ஆஃப் த லைட்டி. இறை மக்கள் என்பவர் யார் அல்லது இறை மக்கள் என்கின்றதான இந்த பதம் எதிலிருந்து நமக்கு வந்தது? ஒருவேளை ஆண்டவர் நம் எல்லோரையுமே கடவுளின் பிள்ளைகளாக அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை மேற்கொள்ளுவது எப்படி? கடவுள் எப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்வதற்காக நம்மை அழைக்கின்றார் என்று சொல்லி இந்த நாளிலே படிக்க கேட்டதான திருமறையின் அடிப்படையிலே உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு கடவுளுடைய வழிபாட்டை நாம் திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு நாம் சிறப்பாக நாம் அழைக்கப்படுகின்றோம். Who is a laity? இறை மக்கள் என்பவர் யார் அல்லது மக்கள் என்பவர் யார் என்கின்றதான இந்த ஒரு வார்த்தை கிரேக்க மொழியிலே லாவோஸ் என்கின்றதான அந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டிருக்கின்றது. லாவோஸ் என்று சொன்னால் பீப்புள் என்று அர்த்தம். பீப்புள் என்று சொன்னால் மக்கள் என்று பொருள்படுகின்றது. ஒருவேளை உலக பிரகாரமான வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட துறையினருக்கும்
அதிலே கற்று தேர்ந்தவர்கள், அதில் சிறப்பாக படித்து கற்று இருப்பவர்கள், அதில் அவர்களுக்கு ஒரு அடைமொழியும், அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது அந்த துறையிலே சிறப்பாக விளங்க முடியாதவர்களை இறை மக்கள் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். உதாரணத்திற்கு ஒரு போலீஸ் ஆபீசர் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்வோமே, அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்பவர் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், போலீஸாருக்கு நாம யாரா? லேட்டி இல்ல மக்களாக நாம் கருதப்படுகின்றோம். அல்லது நீதித்துறையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், சட்டத்துறையை நன்றாக கற்று அறிந்தவர்கள், சட்டத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்கள், அவர்களுக்குரியதான லேட்டியாக நாம் இருக்கின்றோம். இப்படியாக ஒவ்வொரு துறைகளுக்கும் இந்த லேட்டி என்று சொல்லக்கூடியதான அல்லது லேமேன் என்று சொல்லக்கூடியதான ஒரு சிறப்பான ஒரு அடைமொழியை நம்முடைய இந்திய தேசம் அல்லது உலகமானது நமக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை திருச்சபை ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுது கிளர்ஜி, லேட்டி என்று சொல்லி இரண்டு விதமான குழுவினரை நாம் அழைக்கின்றோம். கிளர்ஜி என்று சொல்லுகின்ற பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், என்னை போன்ற ஆயர்களை கிளர்ஜி என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். திருச்சபையிலே திருமுழுக்கு பெற்று கடவுளுடைய வழிபாடுகளிலே பங்கு பெற்று திருச்சபையினுடைய அனைத்து ஊழியங்களிலேயுமே தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர்களை லேட்டி என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த பதமானது இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த காலங்களிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திற்காக சாதாரண நிலையிலே இருக்கின்றதான மக்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி திருமறை நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றது. ஒருவேளை வரலாற்று ரீதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த திருச்சபையிலே இறை மக்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை திருச்சபை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த லேமனுக்கு திருச்சபை நல்ல ஒரு ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 15வது நூற்றாண்டிலே 1517வது நூற்றாண்டு வரைக்கும் திருச்சபையும் இந்த நாட்டையும் ஆளுகின்ற தலைவர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி நின்றது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிற்குடைய அதிபதி, ராஜா என்று சொல்லக்கூடியதான அந்த அதிபர் தான் ஒரு ஒட்டுமொத்த நாட்டையுமே என்ன பண்ணுவாரு? ஆளக்கூடியதான ஆளுமை படைத்தவராக இருப்பார். அப்ப அந்த கிங்ஷிப் என்கின்றதான அந்த ஒரு மிக உயர்ந்த ஒரு பதத்திற்கும் அந்த சிட்டிசன்ஷிப் என்கின்றதான ஒரு சாதாரணமான ஒரு நிலையிலே இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி ஒன்று காணப்பட்டது. அந்த கிங்ஷிப்புக்கும் சிட்டிசன்ஷிப் அல்லது இறை மக்களுக்கும் அரசருக்கும் இருந்ததான இடைவெளி ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி காணப்பட்டது நிமித்தமாக அரசர் என்னெல்லாம் கட்டளை இடுகின்றாரோ அதையெல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதை அப்படியே கேட்பாங்க. அவரு சரினாலும் சரிதான், தவறு என்று சொன்னாலும் தவறுதான். முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஆமா அரசரே 3 கால் தான், முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லணும். இல்ல 4 காலுன்னு சொன்னா என்ன பண்ணிடுவாங்க? அவர்களை சிறை சேதம் செய்து விடுவார்கள். இது உலக பிரகாரமான ரீதியிலே இருந்தது. ஒருவேளை அதே போன்றதான பாணி திருச்சபையிலும் ஏற்பட்டது. திருச்சபையிலே பேப்பசி என்று சொல்லக்கூடியதான போப்பினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் 1517ஆம் ஆண்டு, ஒருவேளை நம்ம ரெஃபர்மேஷன் சண்டே வருகின்ற நாட்களிலே நாம் அதை சிறப்பாக நாம் அனுசரிப்போம். 1517ஆம் ஆண்டிலே மார்ட்டின் லூதர் என்பவர் இந்த போப்பினுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக செயல்படுகின்றவராக அவர் காணப்படுகின்றார். ஏன் திருச்சபையிலே இறை மக்களுக்குரியதான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார், ஏன் இறை மக்களுக்கான ஒரு ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தா, அப்பதான் திருமறை எல்லோருக்குமே உரியதான ஒன்றாக காணப்படவில்லை. ஜெபிப்பது எல்லோராலும் முடியாது. இப்படி இருக்கின்றதான சூழ்நிலையிலே போப் என்ன சொல்லுகின்றாரோ அதை அப்படியே கேட்டு இறை மக்களும் கூட அதை செய்கின்ற ஒரு காலப்போக்கு இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக அளவிலே
திருச்சபையிலும் கூட அது நடைபெற்றதை நாம் பார்க்கின்றோம். பிஷப்பினுடைய ஆளுமை தன்மையை இது குறிக்கின்றது, அல்லது ஆயர்களுடைய ஆளுமை தன்மையை இது அடையாளப்படுத்துகின்றது. அப்ப இந்த ஊழியம் என்பது அல்லது திருப்பணி என்பது ஆயரை சார்ந்தது மட்டுமல்ல, பேராயரை சார்ந்தது மட்டுமல்ல, அல்லது ஒரு போப்பை மட்டுமே சார்ந்ததல்ல, இறை மக்களும் இதிலே உள்ளடக்கியவர்களாக ஊழியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ரெஃபர்மேஷன் என்கின்றதான ஒரு இயக்கம் மிக அழகாக தோன்றினது. அன்புக்குரியவர்களே, லைட்டி என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது லேமன் என்று சொல்லக்கூடியவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலை ஆதிக்க நிறைந்ததான ஆதி காலத்திலே காணப்பட்டதை நாம் மறுக்க இயலாது. அநேக நேரங்களிலே இந்த லேமனுடைய அந்த குரல்கள், அவர்களுடைய கூக்குரல்கள் அநேக நேரங்களிலே தன்னுடைய பதவி, அதிகாரம், இது போன்றதான போங்கி நிமித்தமாக அவர்களுடைய the voice became voiceless, the voice went unheard. அவர்களுடைய குறிப்புகள் அல்லது அவர்களுடைய பதிவுகள் அநேக நேரங்களிலே ஆட்சி, அதிகாரம் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே அவர்களுடைய சிறப்பான அந்த பங்களிப்பிற்கு இடம் அளிக்கப்படாத பறிக்கப்பட்டதான காரணத்தினால அங்கே செக்யுலரிசம் என்று சொல்லி ஒன்று அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஜனநாயகம் என்கின்றதான முறை ஏற்படுத்தப்பட்டது. அப்ப ஜனநாயகம் என்று சொல்லி இருக்கின்ற பொழுது மக்கள் வழியாக தான் என்ன பண்ண முடியும்? ஒரு அரசரை தீர்மானிக்க முடியும் இல்ல? மக்கள் வழியாக தான் ஒரு அரசரை தீர்மானிக்க முடியும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகின்றார், உங்களிலே ஒருவன் தலைவராக இருக்க விரும்பினால் அவர் எப்படி இருக்கணுமா? பணிவிடைக்காரராக இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக அந்த ஆதிக்கம் நிறைந்ததான அந்த சமூகத்திற்கு மிக அழகான ஒரு அறைகூவலை அவர் விடுத்திருக்கின்றார். If any one of you want to be a leader, first he should be a servant என்று மிக அழகாக அங்கே சொல்லுகின்றார். ஒருவேளை தலைவர்களுடைய ஆதிக்கம் நிறைந்ததான சூழ்நிலையிலே நம்முடைய திருச்சபையும் கூட இப்படிப்பட்டதான இறை மக்களுக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து இறை மக்களுக்கானது இந்த ஊழியம் என்பதை மிக சிறப்பான ஒரு கண்ணோட்டத்திலே நமக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு தலைப்பாக, ஒரு அருளுரையாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இறையியல் கல்வி என்பதும் கூட அநேக நேரங்களிலே அதாவது ஆயர் பணிக்காக நியமிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லி இருந்த காலம் போய் அதுக்கப்புறம் எல்லோருக்குமே திருமறை கல்வி என்பது உரிதாக்க வேண்டும் என்கின்றதான உயரிய சிந்தனையிலே தான் நம்முடைய பேராயர் பிஷப் தேவசகாயம் ஐயா அவர்கள் நமக்கென்று சொல்லி லைட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஜுகேஷன் என்று சொல்லி ஒரு அமைப்பையும் ஒரு நல்ல ஒரு இடத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கு இறையியல் கல்லூரிகளிலேயும் கூட எல்லா இறை மக்களும் அந்த திருமறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றதான நோக்கத்தோடு கூட அதனுடைய பாடத்திட்டங்கள் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை திருச்சபையானது போப்பினுடைய ஆளுகையிலேயும் பேராயர்களுடைய ஆளுகையிலேயும் ஆயர்களுடைய ஆளுகைக்கு இடையே இருக்கின்றதான சூழ்நிலையிலே ஊழியத்திற்கு மக்கள் மறுக்கப்படுகின்றதான சூழ்நிலையிலே திருமறையை வாசிக்க முடியாது, பைபிளை வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுதுதான் இறை மக்களுக்கான ஒரு ஊழியத்தையும் கூட நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இப்படிப்பட்டதான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் படிக்க கேட்டதான திருமறை பகுதியின் வாயிலாக 6 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். 6 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 14 28 அடங்கிய பகுதிகளை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை இந்த பகுதியிலே மிக அழகாக தாவீது, நாபால் மற்றும் அபிகாயில் என்பவர்களுடைய அந்த ஒரு கதை நமக்கு மிக அழகாக இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாபால் என்பவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் பணம் படைத்தவராக இருந்தார். எப்படி இருந்தாரா? நாபால் என்பவர் பணம் படைத்தவராக இருந்தார் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அதே சமயத்திலே
இந்த நாபால் என்று சொல்லக்கூடியதான இந்த மனிதர் ஒரு காலேபின இனத்தை சார்ந்தவர் என்பதையும் இந்த பகுதி மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அவர் ஒரு கடுங்கோபி, எது சொன்னாலும் கோபப்படுவார், எதையுமே பகுத்து ஆராயத்தக்கதான ஒரு சிந்தனை இல்லாத ஒரு மனிதராக தன்னுடைய மனைவியே என்ன பண்றாங்க, அவருக்கு சாட்சி கொடுக்கின்ற ஒரு சம்பவத்தை பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே தாவீது அரசர், அப்போ தாவீது அரசராக மாறவில்லை, தாவீது அங்கே கர்மேல் பர்வதத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே நாபாலினுடைய மேய்ப்பர்களும் கூட அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ தாவீதினுடைய ஆட்டு மேய்ப்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஆட்டு மேய்ப்பர்களும் இங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள், அப்பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் எங்களுடைய மக்களினத்தர் உங்களுக்கு செய்யவில்லை. அப்போ உங்களுடைய மக்களினத்திற்கு எங்களுடைய மக்களினம் எந்த தீங்கும் செய்யவில்லை, அதனால உங்களிடத்துல இருக்கின்றதான கொஞ்சம் உணவு பதார்த்தங்களை நீங்க செய்து எங்களுக்கு கொடும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்க நாபால் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாவீது யார், அவனுக்கு ஏன் நான் செய்ய வேண்டும், அவனுடைய மக்களினத்திற்கு நான் ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சாதாரண ஒரு விஷயத்திற்கு கூட என்ன பண்றாரு, நாபால் கோபப்படுகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை எடுத்தவர்கள் வாசிக்கலாம், 25வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. தாவீது ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட தான் நாபாலின் இடத்திலே தன்னுடைய ஆட்களை அனுப்புகின்றார். ஆனால் அவருக்கு இருந்ததான அந்த முன்கோபத்தின் நிமித்தமாக ஒரு போர் நிகழ்கின்றதான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அப்ப நாபாலுக்கும் தாவீதிற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரைவல்ரி ஏற்படுகின்றது, எதிர்ப்பு அங்கே ஏற்படுகின்ற பொழுதுதான் நாபாலினுடைய மனைவியை குறித்து மிக அழகாக இந்த பகுதியிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாபால் சாதாரண ஒரு நிலையிலே இருந்ததான ஒரு பெண்ணானவள் அங்கே ஏற்பட்டதான போர் குணம் ஏற்படுகின்றதான சூழ்நிலையை எப்படி தன்னுடைய கட்டுக்குள்ளாக அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்தை தான் இன்றைக்கு இறை மக்களாகிய நாம் செய்வதற்கு கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். இந்த அபிகாயிலினுடைய ஊழியம் 3 விதமான ஊழியத்தை உங்களோடு கூட இந்த நாளிலே முதலாவதாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எத்தனை பாயிண்ட் சொன்ன நான்? பரவாயில்லையே, கரெக்டா சொல்றீங்க. அப்ப அபிகாயில் வாயிலாக 3 குறிப்புகளையும் படிக்க கேட்டதான நற்செய்தி பகுதி இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக 3 காரியங்களையும் கற்றுக்கொண்டு இறை மக்களாகிய நாம் ஊழியத்திற்காக நாம் கடந்து செல்வதற்கு கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம், 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 23 25 அடங்கிய வசனங்களை. அபிகாயிலின் வாயிலாக இறை மக்களாகிய நாம் செய்ய வேண்டியதான ஒரு மிக உன்னதமான ஒரு திருப்பணி என்னவென்று சொன்னால், த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்சீடிங் மினிஸ்ட்ரி, மன்றாடும் திருப்பணியை செய்வதற்கு இறை மக்களாகிய நாம் அழைக்கப்படுகின்றோம். அல்லேலூயா. இறை மக்களாகிய நாம் மன்றாடுகின்ற ஒரு திருப்பணியை செய்வதற்காக நாம் அழைக்க. வாசிங்கய்யா. தாவீதுக்கு நேராக அபிகாயில் என்ன பண்றாங்கன்னா, முகங்குப்புற விழுந்து அவர்களை வணங்குகின்றார். அவர் தாவீதின் காலில் விழுந்து, என் தலைவரே, பழி என்மேல் இருக்கட்டும், அடியவள் சொல்ல போவதை நீர் செவி கொடுத்து கேட்க வேண்டுகிறேன். என் தலைவரே, அந்த தீய குணமுடைய நாபாலை குறித்து சொல்லுகின்றார். அந்த தீய குணமுடைய மனிதராகிய நாபாலை பொருட்படுத்த வேண்டாம், ஏனெனில் அவர் தம் பெயருக்கேற்ப ஒரு மூடர், நாபால் என்பது அவருடைய பெயர் என்று சொல்லி 26வது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், அதன்படி மூடத்தனமும் அவருக்குண்டு, என் தலைவராகிய நீர் அனுப்பிய இளையவர்களை அடியவர்கள் பார்க்கவில்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவரை நோக்கி, தாவீதை நோக்கி அவங்க என்ன பண்றாங்க, மன்றாடுகின்றார்.
த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்சீடிங். என் தலைவரே, என் பழி என்மேல் இருக்கட்டும். 23வது வசனத்துல மிக அழகாக பார்க்கின்றோம். அபிகாயில் தாவீதை பார்த்து முகங்குப்புற விழுந்து வணங்கினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அபிகாயிலுக்கு இருந்ததான அந்த ஒரு தன்மை, தாவீதோடு கூட அந்த போர் நிறைந்திருக்கின்றதான ஒரு சூழ்நிலையிலே கடவுளுடைய சமூகத்திலே தாவீதின் இடத்துல போயிட்டு, தாவீதே மன்னிச்சிருங்க என்று சொல்லி, இந்த பழி என் மேல இருக்கட்டும், அபிகாயிலை நீங்க விட்டு விடுங்கள் என்று சொல்லி மிக அழகான ஒரு மன்றாட்டின் ஊழியத்தை அவர் செய்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. அநேக நேரங்களிலே ஊழியம் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கெல்லாம் இருக்கின்ற ஒரு கண்ணோட்டம் என்ன தெரியுமா? ஏதோ கிராமங்களிலே சென்று ஊழியம் செய்வது, அல்லது சுவிசேஷ பணிக்காக கடந்து செல்வது, கடவுளுடைய வார்த்தையை போதிப்பது, இது மட்டும்தான் ஊழியம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஜெபிப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியம்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஜெபிப்பது என்பதே ஒரு மிக சிறந்த ஒரு ஊழியம்தான். நம்முடைய ஆலயம் என்பது ஜெபிக்கின்ற ஊழியத்தை செய்கின்ற ஒரு ஆலயமாக இருக்கவே கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். நேற்றைய தினத்திலே நானும் செக்ரட்டரியும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்போ, நம்முடைய திருச்சபை சாயங்கால நேரங்களிலே பூட்டியே இருக்குதே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 6லிருந்து 8 மணி வரைக்கும் நம்ம ஆலயத்தை திறந்து வைப்போம். எவ்வளோ மக்கள் இந்த பகுதியில இருந்து கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நான் பார்க்கிறேன், நிறைய பேர் மேலே இருக்கிற சிலுவையை பார்த்து இப்படி போட்டுட்டு போறாங்க, இப்படி பண்ணிட்டு போறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆலயத்தை திறந்து வைக்கின்ற பொழுது எவ்வளவோ மக்கள் சமாதானம் இல்லாதபடிக்கு எவ்வளவோ வேண்டுதல்களோடு கூட ஆலயத்துல வந்து ஜெபித்து கடந்து செல்லுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு மன நிறைவு ஏற்படும், அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் ஏற்படும். அப்ப இந்த ஆலயமானது ஜெபிக்கின்ற ஒரு ஆலயமாக, திறக்கப்பட்ட ஆலயமாக எப்பொழுதும் இருக்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஜெபிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக, ஜெபிக்கின்றதிலே நாம் நிலைத்திருக்கின்ற பிள்ளைகளாக, அபிகாயிலை போன்று மன்றாடுவதிலே நாம் சிறப்பான பிள்ளைகளாக இருப்பதற்கு கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அங்கே பாவத்திலே விழாதவாறு தடுக்கின்ற ஒரு திருப்பணி. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை பாவத்திலே நாம் விழ செய்யாதபடிக்கு அவர்களை தடுத்து நிறுத்தி இது பாவம் என்று சொல்லி சுட்டி காட்டுகின்ற ஒரு ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். 25வது அதிகாரம் 26, 27வது வசனத்தை நான் இப்பொழுதும் என் ஆண்டவரே, நீர் இரத்தத்தை சிந்தாதவரும் ஒருவேளை இந்த பகுதியிலே நாம் சற்று இதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, தாவீது கொலை செய்ய வேண்டும் என்கின்றதான நோக்கத்தோடு அவர் என்ன பண்றாரு? ஆட்களை ஏற்படுத்துகின்றார். தன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நாபாலுக்கு எதிராக நாம் போர் புரிய வேண்டும் என்று சொல்லி தாவீது அங்கே எடுத்துரைக்கின்ற பொழுது அபிகாயில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது உம்முடைய வேலை அல்ல. நாபால் ஒரு மூடர், அவர் ஒரு முன்கோபி, அறிவில்லாம அவர் தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் கூட அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது பாவத்திலே விழாதபடிக்கு, ஏன் என்று சொன்னால் கொலை செய்யாதிருப்பாயாக என்று எது சொல்லுது? நமக்கு ஆண்டவருடைய 10 கட்டளை நமக்கு சொல்லுகின்றது. பிறர் மீது கோபம் கொள்ளாதிருப்பாயாக என்று சொல்லி திருமறை நமக்கு கட்டளை கொடுக்கின்றது. அப்ப கோபமோ கொலை செய்வதோ பழி வாங்குதலோ நம்முடைய வேலை அல்ல. அப்ப கோபப்படுதல், பழி வாங்குதல், கொலை செய்வது, பிறரை வஞ்சிப்பது, இது எல்லாம் பாவம் என்று சொல்லி அபிகாயில் தாவீதுக்கு மிக அழகாக
உணர்த்துகின்றார். ரோமர் 12வது அதிகாரம் 17, 19வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 12, 17 19 அடங்கிய வசனங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள், கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எவ்வளவு அழகான ஒரு ஊழியத்தை அபிகாயில் வழியாக நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்கின்றோம்ல. எல்லோரோடும் முடிந்த அளவிற்கு நாம சமாதானமாய் இருக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். கடைசியா 17வது வசனத்தை கடைசி பகுதி வாசிங்க. 19வது வசனம் கடைசி பகுதி. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை எப்படி வெல்லணுமா? நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். பழி வாங்குதல் யாருக்குரியது? யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. ஒருவேளை இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றத நாம ஜெபிக்கின்ற ஊழியத்தை மட்டும் நாம் செய்யாதபடிக்கு பழி வாங்குகின்ற குணத்தையும் கூட நாம் விட்டு விட்டு பழி வாங்குதல் என்பது ஆண்டவருக்குரியது. பிறரை நாம் பாவத்திலே விழ செய்யாதபடிக்கு, நாம் பாவத்திலே விழுந்து போகாதபடிக்கு கடவுளுடைய ஊழியத்தை மேற்கொள்ள சிறப்பாக நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இறை வாக்குரைக்கும் திருப்பணியை இந்த அபிகாயில் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ப்ராஃபசைசிங் மினிஸ்ட்ரி, தீர்க்க தரிசன ஊழியத்தை அங்கே செய்கின்றார். இந்த நாபாலுக்கும் தாவீதுக்கும் ஏற்பட்டதான அந்த போர் குணத்திலிருந்து, அப்ப தாவீது அரசராக இல்லை, அதற்கு பிற்பாடுதான் என்ன பண்றாரு? தாவீது அரசராக பொறுப்பேற்பதை நாம் பார்க்கின்றோம். 25வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, உனக்கென்று சொல்லி நீ உனக்கென்று சொல்லி ஒரு இல்லத்தை நீ கட்டி எழுப்பிக் கொள்வாய் என்று சொல்லி ஒரு மிக சிறந்த ஒரு தீர்க்க தரிசன ஒரு ஊழியத்தை அங்கே செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அபிகாயிலின் வாயிலாக ஜெபிக்கின்ற ஒரு திருப்பணியை, மன்றாடுகின்ற ஒரு திருப்பணியை செய்வதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக பாவத்திலே விழாதபடிக்கான ஒரு ஊழியத்தை செய்வதற்கு கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். மூன்றாவது குறிப்பாக இறை வாக்குரைக்கும் அந்த சிந்தனை, தொலைதூர பார்வையோடு கூட நம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். படிக்க கேட்டதான நற்செய்தி பகுதி, லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரத்திலே நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 25 37 அடங்கிய பகுதிகள். இந்த பகுதி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி இல்ல, நல்ல சமாரியன் கதை எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி தான். ஆக சுருக்கமாக இந்த பகுதியோடு கூட 3 காரியங்களை, the Christ invitation to express his ministry, இயேசுவானவர் நமக்கு அந்த திருப்பணியை செய்வதற்கான ஒரு அழைப்பை நமக்கு விடுப்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்றது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 27வது வசனம் மிக அழகாக நமக்கு சொல்லுகின்றது. வாசிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் மனதோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்பதே, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக. இறை மக்களாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுக்கின்றதான ஒரு மிக சிறந்த ஒரு ஊழியம் என்ன சொன்னீங்கன்னா, the ministry of love, அன்பின் ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என்ன சொல்றாருன்னா, கடவுளை மட்டும் நீங்க அன்பு கூறுவீர்கள் என்று சொன்னால் நீங்க எப்படி இருப்பீங்களா? அடிப்படைவாதிகளாக மாறிவிடுவீர்கள். you will become a fundamentalist, religious fundamentalist நீங்க மாறிடுவீங்க. மனிதனை மட்டுமே நேசிக்கின்ற பொழுது நீங்க எப்படி ஆயிடுவீங்க? நாத்திகர்களாக மாறிவிடுவீர்கள். அப்ப அன்பிலேயும் கூட எப்படி இருக்கணுமா? there should be a balance. கடவுளையும் நாம் நேசிக்க வேண்டும். கடவுளை நாம் எந்த விதத்திலே நாம் நேசிக்கின்றோமோ அதே போன்று மக்களையும் நாம் நேசிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். மதர் தெரேசாவினுடைய சம்பவம்ல, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அவர்கள் அன்பின் ஊழியத்தை எப்படி செய்தார்கள்? அவங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது கார்ல இந்த சிக்னல்ல ஒரு கார் நின்று கொண்டிருந்ததாம். அந்த கார் சிக்னல்ல போயிட்டு மதர் தெரேசா அழுகின்றதான குழந்தைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி பணத்தை திரட்டுகின்ற பொழுது அந்த கார்ல நின்றுட்டு இருக்கிறப்ப அந்த காரை திறந்து அந்த கார் ஓட்டுநர் என்ன பண்றன்னா, எங்களுக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி மதர் தெரேசா கேட்கின்ற பொழுது அந்த கார் ஓட்டுநர் அந்த மதர் தெரேசாவினுடைய கரங்களிலே காரி உமிழ்ந்தாராம். அப்ப மதர் தெரேசா என்ன பண்ணாங்கன்னா, அந்த காரி விழுந்த அந்த எச்சையில தன்னுடைய துணியில தொடச்சுக்கிட்டு, நீங்க எனக்கானதை நீங்க கொடுத்துட்டீங்க, எங்களுடைய ஆசிரமத்திலே அநேக குழந்தைகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஏதாகிலும் ஒன்று நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக சொன்ன மாத்திரத்தில் அந்த மனிதருடைய உள்ளம் தொடப்பட்டது. எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பார்த்தீங்களா? ஒரு செல்ஃப்லெஸ் லவ் மதர் தெரேசா மிக அழகாக நம் எல்லோருக்குமே ஒரு உதாரணத்தை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவரும் கூட அதே போன்றதான ஒரு உதாரணத்தை, கடவுளிடத்திலே நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயும் நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அன்பின் ஊழியத்தை நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். ஐந்தாவதாக பார்க்கின்ற பொழுது இரக்கத்தின் ஊழியத்தை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இரக்கம் செய்கின்றவராக நாம் இருக்க வேண்டும். அந்த பகுதியிலே ஒரு மனிதரை அடித்து அவரை குத்துயிராக சாலையோரத்தில் போடுகின்ற பொழுது 31வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், அந்த வழியாக ஒரு ஆசாரியர் என்ன பண்றாரு, கடந்து செல்லுகின்றார். அவர் பார்த்துட்டு நம்மளுக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, கடந்து சென்று விடுகின்றார். 32வது வசனத்திலே ஒரு லேவியர் போறாரு, லேவியரும் கூட நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, கடந்து போய் விடுகின்றார். 33வது வசனத்திலே ஒரு சமாரியர் என்ன பண்றாருன்னா, அந்த குத்துயிராக இருக்கின்றதான, உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கின்றதான அந்த நபர்னுடைய காயங்களை ஆற்றுகின்ற ஒரு சிறப்பான ஒரு நபராக காணப்படுகின்றார். லேவியருக்கு அந்த குணம் இல்லை, ஆசாரியருக்கும் அந்த குணம் இல்லை, மாறாக அந்த கம்பேஷன் இரக்க குணம் யாருக்கு இருந்தது என்று சொன்னால், லைட்டி என்று சொல்லக்கூடியதான அந்த சமாரியருக்கு தான் அந்த இரக்க குணம் இருந்தது. ஒருவேளை அதே போன்றதான இரக்க குணத்தை ஆண்டவர் நம்மிடத்திலேயும் எதிர்பார்க்கின்றார். பிறர் மீது இரக்க குணம் கொண்டவர்களாக, பிறர் மீது கம்பேஷனேட் மினிஸ்ட்ரிக்காக கடவுள் நம்மை அழைக்கின்றார். அந்த இடத்துல மிக அழகான ஒரு வார்த்தை இருக்கும் 33வது வசனத்துல, அவர் அந்த மனிதர் மீது பரிவு கொண்டு, என்ன கொண்டு, he had compassion, he had an empathy. சிம்பத்தி கிடையாது இல்ல, சிம்பத்தி அப்படின்னு சொல்லி ஐயோ பாவம் அப்படியே கடந்து போறது. எம்பத்தி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதருக்கு ஏற்படுகின்றதான வழி தன்னையும் அது உணர்த்துகின்ற ஒரு வழியாக அந்த சமாரியர் அவருடைய காயத்திற்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கின்ற ஒரு ஊழியத்தை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பகுதி முழுவதுமாகவே இறை மக்களுக்காக கொடுக்கப்படுகின்றதான ஒரு பகுதி. அதுல கடைசியாக என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாட்சியின் ஊழியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். The ministry of witness, சாட்சியின் ஊழியத்தை நாம் சிறப்பாக மேற்கொள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், ரொம்ப உன்னதமானவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆலயத்திலிருந்து நாம் வெளியே கடந்து செல்லி போயிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கின்றதான அந்த பழைய குணாதிசயங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது, நமக்குள்ளே வந்து ஒட்டிக்குது. அது அல்ல கிறிஸ்துவ வாழ்வு என்பது. இறை மக்களாகிய நமக்கு அது கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்வு அல்ல. ஒரு காலத்துல கிறிஸ்தவர்களை பார்த்தால் இந்த உலகமே என்ன பண்ணுச்சு, பயந்தார்கள். ஐயோ அவர் கிறிஸ்தவர், அவர் எந்த தவறும் அவரு செய்ய மாட்டார் என்கின்றதான சாட்சி நிறைந்ததான சூழ்நிலை போய் இன்றைக்கு ஐயோ கிறிஸ்தவர்களா அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சாட்சியின் ஊழியம் நமக்கு இல்லை என்று சொன்னால்,
கிறிஸ்து நம்மிலிருந்து புறப்படவில்லை என்று சொன்னால் ஜெபிப்பது வீண், தீர்க்க தரிசனம் உரைப்பது வீண், பிறருடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பது வீண், அந்த இரக்க குணம் என்பது வீண், அன்பு என்பது வீண். இது எல்லாமே வேஸ்ட். கடவுள் நம்மை சாட்சியின் பிள்ளைகளாக அழைக்க விரும்புகின்றார். நீயும் நானும் எப்படி நாம் இருக்க போகின்றோம்? நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியமானது எப்படியாக இருக்க போகின்றது? நான் சொன்னேன்ல, பரிசுத்தமில்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. அப்ப நாம் எப்பொழுது சாட்சியின் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், நாம் எப்பொழுது அந்த தூய ஆவியானோருடைய அந்த தூய்மை நிலையிலே காணப்படுகின்றோமோ அப்பொழுதுதான் நம்மை கடவுள் சாட்சிகளாக எடுத்து பயன்படுத்துவார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆக அன்புக்குரியவர்களே, அபிகாயிலின் வாயிலாக 3 முக்கியமான ஊழியங்களையும், இயேசு கிறிஸ்து பவுல் அடிகளாரின் வாயிலாக 3 ஊழியங்களையும் கடவுள் இந்த நாளிலே நமக்கு சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார். ஆக இந்த 6 விதமான ஊழியங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஈடுபடுத்தி கொண்டு கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு துணை செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, மீண்டுமாக இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இறை மக்களினுடைய இறைப்பணியை குறித்ததான தலைப்பின் கீழே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே அபிகாயிலின் வழியாக 3 ஊழியங்களையும் எங்களுடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நீர் சொன்னதான அன்பு, இரக்கம், சாட்சியின் ஊழியத்தை மேற்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஆலயமானது ஒரு ஜெபிக்கின்ற ஒரு ஆலயமாக, அநேக மக்கள் வந்து ஜெபிக்கின்ற ஒரு ஆலயமாக இருப்பதற்கு என் ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. தொடர்ந்து இறை மக்களாகிய நாங்கள் உம்முடைய ஊழியத்தை சிறப்பான பிள்ளைகளாக மேற்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு துணை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.